ஃபஸ்ட் டைம் ஜேர்னி பண்ணோம். இந்த வாட்டி வந்து ஐ எம் ஸோ மச் சாட்டிஸ்ஃபை. ஏன்னா வந்து டிவிக்கெலாம் இருக்காங்க, அப்புறம் இந்த ஜன்னலில் எல்லாம் கொஞ்சம் பட் எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ ஹே காய்ஸ் அண்ட் குட் மார்னிங். ஸோ நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து திருச்சிக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த தமிழ்நாடுஸ் மோஸ்ட் ப்ரீஸ்டியஸ் ட்ரெயினில் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா வந்து 2019 March 3 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெயின் வந்து நம்ம செகண்ட் டே வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து புதுசாக இருந்தது எல்லாமே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாக்டாக 6 o'clock வந்து எக்மோர்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தான். பேசுங்க. நம்ம செகண்ட் டைமாக வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸில் வரோம். வரோம். உங்களுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ஃபஸ்ட் டைமு, உங்களுக்கு ஃபஸ்ட் டைமு, சபரிஸ் வந்து செகண்ட் டைமு. உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம்? எங்களுக்கு எப்படி இருக்கா? எதுவுமே ஒர்க் ஆகலை. எதுவும் ஒர்க் ஆகலை. எனக்கு வைகை ட்ரெயினில் போகிற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஆக்சுவலாக. நீ இப்போலாம் காதுக்குள்ளே பேசினாங்க ஒன்றுமே கேட்டிருக்காது. ஸ்டாப் பண்ணு. சார்ஜர் ஆன் பண்ண ஒர்க் ஆகுது. ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கசின்ஸ் 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் என் கசின் ரம்யா அண்ட் இது வந்து பாலாஜி. ஸோ எனக்கு இது வந்து செகண்ட் டைம். அண்ட் இவங்க 2 பேருக்கு இதை வந்து தேஜஸ் வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ வரைக்கும்? ட்ரெயினில் ஏசி ரொம்ப இருக்கும். அப்புறம் வந்து டிவிக்கெலாம் இருக்காங்க, அப்புறம் இந்த ஜன்னலில் எல்லாம் கொஞ்சம் பட் எதுவும் ஒர்க் ஆகலை. உனக்கு தான் பாலாஜி ஃபாஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பட் ஆனால் ஃபாஸ்ட். ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் கிளம்பியிருக்கோம். பட் இந்த டைம் வந்து நம்ம திருச்சி வரைக்கும் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ 9:55 வந்து திருச்சி டைமிங்கு. இன்னைக்கு ரீச் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் வந்து ஆக்சுவலாக இன்னொரு வேலை என்ன பண்ணலாம், ஃபுட் வந்து நம்ம ஆஃப் பண்ணல. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஆன்போர்ட் பேண்ட்ரி இருக்கான்னு சொல்லி தெரியல, செக் பண்ணுவார் வேறு. அந்த அப்போதே இந்த மேகம் நல்லா இருந்துச்சு சைடில் ஃபுல்லாக. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸும் ஓகே தான், ரொம்ப மோசமான அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்ஐட் லைட்ஸ் அதுதான் ஒர்க் ஆகல, அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான்.
ரேட் வேறு கொடுக்கல. இப்போ இது வேறு நான் எங்கே வைக்கிறேன்? இன்ஸ்டன்ட் காஃபி. ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 9:30 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் பக்கத்தில். அண்ட் இன்னொரு 20 minutes ஜேர்னி. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி செம்ம கூலிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வெளியே அப்படியே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறோம். அண்டு கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சிட்டு இருக்கோம், வேடிக்கை பார்த்துட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைம் வராங்கல்ல. ஸோ அதனால் அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஜேர்னி அப்படின்னு சொல்லிச்சு. தூக்கம் வந்துச்சா? உனக்கு அது நம்ம எடுத்துகிட்டு வந்தது, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ஜெர்னி பண்ணணும். இந்த வாட்டி வந்து ஐ எம் ஸோ மச் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா வந்து 1 hour ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க கீழே. அண்ட் வந்து டீ மார்னிங் ஒரு வாட்டி கொடுத்தாங்க, அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அது கொடுக்கல, வாட்டர் பாட்டில் அண்டு நியூஸ் பேப்பர் காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாருமே கொடுத்தாங்க. அது போக வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாட் எவர் இட் மெயின் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக அந்த டீமில் இருந்துமே. அதுவுமே ஒர்க் ஆகல, அப்படியே செம்மையாக டேர்ன் ஆகுதுடா. டோர் ஓப்பன் ஆனது நல்லா இருக்கும். ட்ரெயினோட கிளம்பிச்சா? அவர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு, அதை உள்ளேருந்து இது பண்ணாரு பத்தியா? அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போனேன். ஸோ இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ராவலு. ஸோ எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேஜஸோட இனாகுரல் டைம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம். அப்போ வந்து நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸு. ஸோ அப்போவும் இதே நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. பட் அப்போ புதுசாக அவங்க வந்ததுனால தமிழில் நம்ம என்ன பேசுகிறோன்னு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ண முடியல. அந்த இஷ்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ட்ராவலே வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பேன் அதில். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். எதுவுமே எனக்கு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரில. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு 6 o'clock எடுத்தாங்க. அடுத்த ஸ்டாப்பிங் வந்து திருச்சி தான். 9:55னா ஷார்ப்பாக 9:55 கொண்டு போய் திருச்சியில் இறக்கி விட்டாங்க. ஓவரால் ட்ராவலில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஃபுட்டு வந்து ஆக்சுவலாக
இது பண்ணல, ஆஃப் பண்ணல இதில் புக்கிங் பண்ணும்போது. அப்படி இன்கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏறினவுடனே ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கொடுக்குறாங்க, அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, அங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து டீ கொடுக்குறாங்க, கூட வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டு முடிப்பீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8:00 ஆயிரும். 8:00 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டீ காஃபி கொடுக்குறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 9:50 ஆயிடுச்சு, திருச்சியே வந்துருச்சு. அங்கேருந்து இன்னொரு 2 ஹவர்ஸ் தான் மதுரை ஜேர்னி டைம். இன்கேஸ் நீங்கள் லஞ்ச் ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்ச் வந்துடும், முடிஞ்சிச்சு. நீங்கள் சாப்பிட்டுட்டே போயிடலாம். மதுரை வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங்கில் போரே அடிக்காது. ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அதெல்லாம் ஒர்க் ஆகலை. அது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக மேண்டட்ரி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ஜஸ்ட் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி எதுவுமே எனக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கீழே வந்து இந்த இது அடித்து க்ளீன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து 1 ஹவர் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கோச்சுக்கும் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி போட்டிருக்காங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் உடனே என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டர், எனக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்தவர் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஹாட் வாட்டர்னு சொல்லி கத்திட்டு இருந்தார். சலிக்காமல் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல சர்வீஸ் ஆக்சுவலாக. ஸோ என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பி. அவங்களும் ஒரு 750 கொடுத்துருக்கோம்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்டா 750 கொடுத்துட்டு போகணும் மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க. முடிக்கும்போது ஓகே ஒர்த்து தான். 750நாலுமே வந்து சீக்கிரமாக கொண்டு இறக்கி விட்டாங்க. நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்கன்னு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ப்ரீமியம் ட்ரெயின் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட் இஸ் சபரீஷ். பை பை.